Hey guys, welcome back to another episode in 6FootRider YouTube channel. So இன்னைக்கு வந்து நம்ம கிட்ட இருக்கிறது பாத்தீங்கன்னா BMW G3. So இந்த வண்டியோட ஒரு சின்ன ரிவ்யூ தான் நீங்க பார்க்க போறீங்க. So அதுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா இங்க இருக்கக்கூடிய சித்லப்பாக்கம் ஏரி அத அப்படியே உங்களுக்கு ரவுண்ட் அடிச்சு காட்றேன் பாருங்க. அட நைஸ்யா, நைஸ். BMW வேற மாதிரி நேக்கட் வெர்ஷன்ஸ் செமையா இருக்குப்பா. Exploring with BMW. So first time வந்து பாத்தீங்கன்னா லைஃப்ல வந்து BMW வண்டி ஓட்டுறேன். கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு வாட்டர் ரிசோர்ஸ் அதுக்கிட்ட வந்து வண்டி ஓட்டுறதுக்காக வந்திருக்கேன். வண்டி எடுத்து உள்ளே வந்த உடனே என்ட்ரி கேட்டை போட்டாங்க. போங்க சார் இது வந்து நடப்பாதைக்கு உள்ளது தான், வண்டி ஓட்டக்கூடாது. ஸோ எக்ஸ்பெரிமெண்ட் கான் ராங். விட்றா கைப்புள்ள, இருக்கிறவனுக்கு ஒரு இடம், இல்லாதவனுக்கு இருக்கிறதெல்லாம் இடம், அவ்வளோதான். இனிஷியல் பிக்கப் வேறு லெவலில் கொடுத்துருக்கானுங்க ஆனால் வண்டியை. ஸோ இந்த வண்டி பார்த்திங்கன்னா BMW G310r. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா 3,33,000 ஓவா. எவ்வளோ? 3,33,000 ஓவா. அவ்வளோ வர்த்தா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு சின்ன கம்பேரிசன் பண்ணுறேன். செமையாக வருகுதியா. ஸோ அதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன சினிமேட்டிக்ஸ் எடுக்கிறேன். அப்படியே சினிமேட்டிக்ஸ் பாருங்கள். ஸோ சினிமேட்டிக்ஸ் இன் 3, 2, 1. ஸோ கைஸ், நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது BMW G310r. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா 310cc. ஸோ நம்ம அப்பாச்சி RR310 இருக்குது பார்த்தீங்களா, அதே நேக்கட் வெர்ஷனாக போட்டால் எப்படி இருக்கும். ஸோ அதுதாங்க இந்த வண்டி. இந்த வண்டி பார்த்தீங்கன்னா 3,33,000 கிட்ட ஆகுது காஸ்ட்டு. ஸோ நான் வந்து RR310 நான் வாங்குறப்போ 2019 வாங்கினேன். ஸோ அந்த 2019 அப்போ வந்து RR310 2,40,000 இருந்தது BS4. இது வந்து பார்த்திங்கன்னா 2,90,000 இருந்தது. ஏன் அந்த 50,000 மார்ஜின்றது எனக்கு சுத்தமாக புரியல. ஸோ BMW அவர்களே மேபி டியூ டு த பிராண்ட் நேம் அதனால் வந்து அந்த ப்ரைஸிங்கில் அப்படி வச்சுருக்கலாம். பட் இந்தியன் மார்க்கெட்டை நீங்கள் கேப்சர் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா the pricing has to be competitive. அது இது வந்து பார்த்திங்கன்னா 310cc-க்கான ஒரு வண்டி, லிக்விட் கூல்டு இன்ஜின். ஸோ நம்ம RR310ல என்ன ஸ்பெக்ஸ் இருக்கோ அதே வண்டி அதே இன்ஜின் தான். பட் இங்கே இருக்கக்கூடிய வேர்ஷன் வந்து பார்த்திங்கன்னா நேக்கட் வேர்ஷன். ஸோ நேக்கட் பைக்காக உங்களுக்கு RR310 வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த வண்டிக்கு நீங்கள் போகலாம். ஸோ இதில் இருக்கக்கூடிய பிக்கெஸ்ட்டு மைனஸ் அப்படின்றத பார்க்கலாம், பிக்கெஸ்ட்டு பாசிட்டிவ்ஸ் எல்லாத்தையுமே நம்ம பார்க்கலாம். அடே போடா, வீடியோ எடுத்துகிட்ருக்கேன்டா, ஏன்டா என்ன படுத்துறீங்க 2 பேரும் சேர்ந்துக்கிட்டு, வெளியே போங்கடா. நானும் பார்த்துன்னே இருக்கேன், எடுக்க விட்றாங்களா, பின்னாடியே சுற்றி வராங்க. இந்த பாரு, திருப்பி வராமல் பாருங்க. டேய் கடுப்பேத்தாத மை லார்ட். இன்ஜின் வந்து பார்த்திங்கன்னா BMW. ஸோ இன்ஜின் வந்து நல்ல லைஃப் கொடுக்கும். ஏன்னா அதுக்கேற்ற மாதிரி த்ரெஷோல்டு லிமிட் மெயின்டைன் பண்ணுற மாதிரி தான் செட் பண்ணியிருக்காங்க. ஸோ லோ டாப் ஸ்பீடு தான் 140 தான். பட் ஹவவர் வந்து நீங்கள் 158 வரைக்கும் நீங்கள் ஸ்ட்ரெச் பண்ணிட்டு போகலாம். பட் நாட் அட்வைசபிள், அவ்வளோதான் சொல்லுவேன். நம்ம வண்டி பார்த்திங்கன்னா 168, 170 கிட்டலாம் போகும் RR310. பட் இதுவுமே வந்து போகலாம், பட் ட்ரை பண்ணதில்லை. 150யோட நிறுத்திக்கிறோம், ஏன்னா அப்போ தான் லைஃப் கொடுக்கும். இது வந்து ஒரு பிக்கஸ்ட்டு ப்ளஸ். இந்த வண்டியில் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு வந்து பிடிக்காத ஒரு விஷயம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, இந்த வண்டியில் வந்து தப்பி தவறி கூட நீங்கள் வந்து இண்டிகேட்டர் நீங்கள் போட்டு வச்சிட்டிங்க அப்படின்னா இந்த ஒரு இண்டிகேட்டரோட காஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா அரௌண்ட் 4,000 கிட்ட ஆகும். 4,000 ஓவா இண்டிகேட்டருக்கு நீங்கள் போடுறீங்க அப்படின்னா யூ கேன் கோ ஃபார் இந்த பைக்கு. அது ஒன்று. ரெண்டாவது வந்து எனக்கு பிடிக்காத ஒரு விஷயம் என்னென்னா, இந்த வண்டி எடுத்துகிட்டு போய் நான் போய் ஒரு BMW சர்வீஸ் சென்டரில் நான் போய் விட்டேன் அப்படின்னா இந்த வண்டிக்கு வந்து ஒரு வாட்டர் வாஷ் பில்லுன்னு ஒன்று போடுவாங்க. அந்த வாட்டர் வாஷ் வந்து பார்த்திங்கன்னா 1000 ஓவா.
எவ்வளோ 1000 ரூபா. ஸோ இது வந்து எனக்கு ஆக்சுவலாக வந்து கொஞ்சம் ரொம்ப டிசப்பாயிண்டடாக இருந்தது. ஏன்னா ஒரு டிவிஎஸ் RR310க்கு ஒரு வாட்டர் வாஷே வந்து 200-240 சம்திங் தான் ஆகுது. நம்ம வெளியே வாட்டர் வாஷ் பண்ணால் 100 ரூபாய்க்கு நம்ம பண்ணுவோம். இங்கே 1000 ரூபாய்க்கு இந்த வண்டியை வாட்டர் வாஷ் பண்ணுறோம் ஷோரூம் பொறுத்த வரைக்கும். ஸோ அதை மட்டும் கொஞ்சம் குறைச்சிக்கிட்டிங்கன்னா ரெக்வெஸ்டிங் BMW கொஞ்சம் நல்லா இருப்பீங்க, நல்லாயிருப்போம், எல்லாருமே நல்லாயிருப்போம். அவ்வளோதான். நெக்ஸ்ட்டு வண்டியில் வந்து நீங்கள் நினைக்கிற மாதிரி பார்க்கிங் லைட்ஸ் கொடுக்க மாட்டாங்க. அது வந்து இந்த வண்டிக்கு ஏற்றது கிடையாது. நீங்கள் தனியாக தான் நீங்கள் வாங்கி நீங்கள் ஃபிட் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். ஒரு சின்ன ரெக்வெஸ்ட் BMW கிட்ட வைக்கலாம் அப்படின்னு என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த வண்டி வாங்கினீங்கன்னா டயர் ஹேக்கர் தரமாட்டாங்க. இப்போ நம்ம RR310லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வண்டி வாங்கினோம் அப்படின்னா காம்ப்ளிமெண்ட்ரியாக டயர் ஹேக்கர் கொடுங்க அப்படின்னு கேட்டோன்னா கொடுத்துருவாங்க. ஏன்னா அதுவும் வந்து ஒரு டிவிஎஸ் மேனுஃபேக்சர்ட் பார்ட்ஸு, டிவிஎஸ் வண்டி தான் வருது, அதெல்லாம் கொடுத்துட்டாங்க. பட் ஹவவர் ஒரு BMW G310 நீங்கள் எடுத்திங்கன்னா ஒரு டயர் ஹேக்கர் போட்டிங்கன்னா அதுக்கு வந்து நீங்கள் செப்பரேட்டாக நீங்கள் பே பண்ணுற மாதிரி வரும். ஸோ வண்டி வாங்குறவங்களுக்கு தெரிய வேண்டிய விஷயங்கள் இதுதான். நெக்ஸ்ட்டு வண்டி வாங்கினீங்கன்னா ஃபஸ்ட்டு வேலை ஃப்ரேம் ஸ்லைடர் மாட்டுங்க இந்த இடத்துல. ஏன்னா வண்டி கீழே விழுந்துச்சுன்னா டேங்க் டேமேஜ் ஆச்சுன்னா, சப்போஸ் டேங்க் பெண்ட் ஆகிடுச்சு அப்படின்னா உங்கள் பாதி சொத்தை எழுதி வைக்கிற மாதிரி இருக்கும். கேர்ஃபுல்லாக இருங்க. ஒரு இந்தியன் மார்க்கெட் கேப்சர் பண்ணுறதுக்கு BMW எடுத்தக்கூடிய ஒரு ஸ்டெப்புனா வந்து பார்த்திங்கன்னா ப்ரைஸிங்கை வந்து காம்படிட்டிவாக வைக்கணும். ஸோ அதுக்கு வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சதுக்கு வந்து டிவிஎஸோட ஒரு டைப் வச்சாங்க. அந்த டிவிஎஸோட டைப் வச்சப்போ உள்ள பார்ட்ஸு வயரிங்ஸ்லாம் இங்கே வந்து பார்த்திங்கன்னா தெரியும். டிவிஎஸோட நீங்கள் பிராண்டிங் நீங்கள் பார்ப்பீங்க. ஸோ இது ஒரு BMW G310 தான். பட் ஹவவர் நீங்கள் இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு டிவிஎஸோட ஒரு ஸ்ட்ராப் ஆன் இருக்கும், ஆர் டிவிஎஸோட ஒரு சின்ன வாட்டர் மார்க் மாதிரி இல்லை ஒர்க் கோட் மாதிரி ஒன்று இருக்கும். ஸோ விச் இம்ப்ளைஸ் மாப்பிள்ளை இவர் தான், பட் ஆனால் அவர் போட்டிருக்க சட்டை யாருது அப்படின்னு கேட்பீங்களே. ஸோ அதுதான் வந்து ஆக்சுவலாக இங்கே இருக்கக்கூடிய விஷயம். ஸோ மாப்பிள்ளை இவர் தான், BMW தான், பட் அவர் போட்டிருக்கக்கூடிய சட்டை வந்து பார்த்திங்கன்னா டிவிஎஸ் தான். ஃப்ரண்ட் ஃபோர்க்கெலாம் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே RR310ஓட அதே ஃபோர் சீப்பஸ்ட் பைக் இன் இந்தியா அப்படின்னு கேட்டிங்கன்னா BMW G310r தான். ஸோ யூ கேன் அஃபோர்ட் அ BMW பைக் ஃபார் 3 lakh ப்ளஸ். இந்த வண்டி நீங்கள் வாங்குறீங்கன்னா உங்களுக்கு என்ன தெரியணுமோ அந்த விஷயத்தை மட்டும் நம்ம பற்றி பேசுவோம். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வண்டி வாங்குறீங்கன்னா இண்டிகேட்டரை தப்பி தவறியோட உடச்சிடாதீங்க. ஏன்னா அது 2000 ரூபாவா மைண்டில் வச்சுக்கோங்க. வண்டி வாங்கினீங்கன்னா டயர் ஹேக்கர் தரமாட்டாங்க, நீங்கள் பே பண்ணி வாங்கணும், மைண்டில் வச்சுக்கோங்க. வண்டி வாங்கினீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து ஃப்ரேம் ஸ்லைடரை போடுங்க. ஏன்னா தப்பி தவறி நீங்கள் கீழே போட்டிங்கன்னா டேங்க் கீழே ஊந்துச்சுன்னா அது வந்து ஹையர் காஸ்ட்டு, அதையும் மைண்டில் வச்சுக்கோங்க. பார்க்கிங் லைட்ஸு கிடையாது. ஸோ பார்க்கிங் லைட்ஸ்லாம் நீங்கள் ஃபிட் பண்ணணும் அப்படின்னு வச்சிங்கன்னா தனியாக பண்ணிக்கணும். இந்த RR310க்கும் இதுக்கும் ஏன் தான் இந்த ப்ரைஸ் வித்தியாசம் அப்படின்றத வந்து நீங்களே வந்து கெஸ் பண்ணியிருக்கலாம். ஸோ RR310 இதே ஸ்பெக்கு எல்லாமே இது தான். பட் ஃபுல்லி ஃபேடு அது வந்து இப்போ வந்து 290 சம்திங் இருக்குது. பட் இது மட்டும் ஏன் 340 இருக்குது, எக்ஸ்ட்ரா 50,000 அப்படின்னு கேட்டிங்கன்னா ஜஸ்ட் பிகாஸ் ஆஃப் திஸ். ஓகே, ஸோ அதை மட்டுமே நான் எதுவுமே சொல்லலை. பிகாஸ் என்னோடய ட்ரீம் பைக் வந்து S1000RR தான். ஸோ எனிவேஸ் நம்ம அதுக்கு போகிறப்போ நம்ம அதையும் வந்து கம்பேரிசன் பண்ணுவோம். பட் ஹவவர் இந்த வண்டி வந்து இவ்வளோ தாங்க விஷயம். டாப் ஸ்பீடு பார்த்திங்கன்னா கம்பெனி வந்து ஸ்பெசிஃபை பண்ணுறது பார்த்திங்கன்னா 145 தான் ஸ்பெசிஃபை பண்ணுறாங்க. பட் நீங்கள் இழுத்துட்டு போகலாம் 158 வரைக்கும் போகலாம். பட் அவங்க வந்து அட்வைஸ் பண்ணுறதில்ல. ஏன்னா ஒவ்வொரு இன்ஜினுக்கும் அதுக்கான த்ரெஷ்ஹோல்ட் லிமிட்டு கீழே மெயின்டைன் பண்ணுறதுனால வண்டியோட இன்ஜின் லைஃப் நல்லா கொடுக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. சீட்டிங் பொசிஷன். ஸோ வண்டி நீங்கள் வாங்குறீங்க அப்படின்னா இப்போ நான் வந்து பார்த்திங்கன்னா 6 feet and above கை. ஸோ இப்போ நான் இங்கே உட்காந்துருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கையெல்லாம் ரொம்ப ரிலாக்ஸாக தான் இருக்கும். இந்த R15 அந்த மாதிரி காம்பவுண்ட் நீங்கள் ஓட்டியிருந்தீங்கன்னா கொஞ்சம் ஒரு லீன் ஃபார்வர்டாக இருக்கும். இதெல்லாம் அப்படி இல்லை, நல்ல பேக் பொசிஷனில் இருக்குது. இந்த வண்டியில் வந்து ஒரே ஒரு விஷயம் என்னென்னா 40 mm ஹைட் ஏற்றிக்கலாம், இல்லை ஹைட்டு இறக்கிக்கலாம். ஸோ இது வந்து ஒரு 40 mm ஏற்றிக்கலாம் இல்லை இறக்கிக்கலாம். ஸோ ஹைட் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ ஹைட்டாக இருக்கிறவனுக்கு எப்படி இருக்கும் இந்த வண்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதோ என்னோடய ஃபுட் பேக்கில் கால் வைக்கிறேன். பார்த்திங்கன்னா நல்ல ஒரு கம்ஃபர்டபுளாக தான் இருக்குது. பட் ஹவவர் எதுவுமே grip இல்லாத மாதிரி ஒரு ஃபீல் ஆகுது. ஏன்னா நம்ம வந்து க்ளோஸ்னஸ்லாம் இருக்க மாட்டோம், நம்ம நல்லா கம்ஃபர்டபுள் பொசிஷனில் தான் இருக்கும். நல்லா கம்ஃபர்டபுளாக இருக்குது பொசிஷனு. வண்டி ரிஃபைண்டுனா ரிஃபைண்டு, அப்படி ஒரு ரிஃபைண்டு. இந்த சவுண்டு தாங்க அல்ட்டி. இந்த வெயிலுக்கு எதிர்க்க போய் காட்டுறேன். பிரேக்கிங்கு அல்ட்டி. ஸோ RR310 ஓட்டுற மாதிரியே தான் ஒரு ஃபீல் ஆகுது. பட் என்னென்னா ரொம்ப விண்டு பிளாஸ்ட் இருக்கும் இதில், அது மட்டும் ஒரு பெரிய விஷயம். இதில் நேக்கட் வெர்ஷன்னாலே விண்ட் பிளாஸ்ட் இருக்க தான் செய்யும், அது எதுவும் சொல்ல முடியாது. பட்
நேக்கட் லவர்ஸ் எல்லாருக்குமே வந்து ஒரு சூட் ஆகக்கூடிய ஒரு சீப்பஸ்ட் BMW பைக் அப்படின்னு சொல்லலாம் இந்த வண்டியை. சஸ்பென்ஷன் நல்லா தாங்குது, நாட் பேட். மிரர்ஸ்லாம் வந்து அப்படியே சாலிடாக இருக்குது, ஸ்டெடியாக இருக்குது. எந்த காரணத்துக்கு கொண்டும் இதெல்லாம் வைப்ரேஷனே ஆகாது. ஸோ அது வந்து 100% கேரண்டி. இந்த BMW ஐகான் தாங்க, அந்த மூஞ்சில் கொஞ்சோண்டு மறு வச்சுட்டு அழகாக இருக்குன்னுவாங்களே அந்த கணக்காக இருக்குது இந்த ஐகான் தாங்க. லாங் ரைடுக்கு வந்து சூட்டாகிற ஒரு வண்டி. ஏன்னா லீன் ஃபார்வர்ட் பொசிஷனுமே இல்லை. பட் நீங்கள் வாங்கலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இஸ் இட் வேல்யூ ஃபார் மணி அப்படின்னா எனக்கு வந்து என்னோடய சஜஷன் வந்து பார்த்திங்கன்னா 50-50. ஏன்னா ஜஸ்ட் பிகாஸ் ஆஃப் த பிராண்டுனால கொஞ்சம் ப்ரைஸிங் அதிகமாக இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலு. அதை மட்டும் கொஞ்சம் காம்படிட்டிவாக வச்சுருந்தாங்க அப்படின்னா ஐ திங்க் இது வந்து ஒரு செம்ம ஒரு ஆப்ஷன். ஸோ 3,60,000க்கு வர்த்தா அப்படின்னு கேட்டிங்கன்னா, சங்கமே வந்து அபராதத்தில் தான் ஓடிக்கிட்டு இருக்கு. ஸோ சங்கத்தில் பணம் இல்லாத காரணத்தினால நான் இதே எடுக்க மாட்டேன். வீடியோவில் என்னோடய ஃபீட்பேக், ஒரு டாலான ரைடர் இந்த வண்டி ஓட்டினாங்கன்னா எப்படி இருக்குன்றதை வந்து ஜஸ்ட்டு வந்து நான் ஸ்பெசிஃபை பண்ணியிருக்கேன். ஸோ செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட இந்த வீடியோவை லைக் அண்ட் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி விடுங்க. see you guys in the next video, next vlog. Until then, signing off from 6FootRider YouTube channel. ஸோ அதே மாதிரி ஒரு விஷயம் சொல்லணும்னு நினைக்கிறேன். ஸோ இப்படி ஒரு அழகான ஒரு லொக்கேஷனில் வந்து ஒரு சூப்பரான ஒரு ட்ரோன் ஷாட் எடுக்கலான்னு இருக்கேன். என்ன சொல்கிறீங்க? ஸோ வண்டி பார்த்திங்கன்னா இங்கேருந்து வெறியாக இருக்கும். தண்ணியில் கில்ல ஊந்துட போகிறோம். எப்படி இருக்கு வண்டி? தெரியாக இருக்கா? ஸோ G310r. ஸோ உனக்கு வந்து 6FootRider சார்பாக ஒரு ஹார்டின்.